தம் மீதான குற்றவியல் வழக்கு விசாரணைக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரம் உட்பட 34 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என அதிபர் டிரம்பிற்கு எதிராக தீர்ப்பு வெளியாகி இருந்த நிலையில் தற்போது மற்றொரு அதிபர் வேட்பாளரான ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீது குற்றவியல் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இதற்காக டெலாவேரியில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் ஹண்டர் பைடன் ஆஜராகியுள்ளார். ஏற்கனவே ஹண்டர் பைடன் மீது வரி ஏய்ப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தபோது அதனை மறைத்து துப்பாக்கி வாங்கிய வழக்கு விசாரணையில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கில் அவர் மீதான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் ஹண்டர் பைடன் 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வெளுத்து வாங்கும் கனமழைக்கு இதுவரை 15 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பருவமழையால் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் 20 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் பள்ளிக்கு அங்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை மேலும் நீடிக்கும் என்றும் மக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நம்மூரில் குழந்தைகள் டயர் ஓட்டி விளையாடுவதை பார்த்திருப்போம். ஆனால் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசோவோவில் டயர் மீது அமர்ந்து சவாரி செய்யும் பாரம்பரிய போட்டி பெரியவர்களுக்காக நடத்தப்படுகிறது. மலையில் இருந்து உருகிய பனி ஆறாக ஓடும் லும்பார்தி ஆற்றில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த போட்டியில் சாகச பிரியர்கள் பலரும் கலந்து கொள்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.